you are going to have a class in Transfer of Property Act and Indian Easement Act to be taken by Mrs. Sona, Alagesh, Assistant Professor, Madurai Law College, Government Law College. ஜஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் நம்ம சங்க பொருளாளர் அவங்கள பற்றி ஒரு அறிமுகம் கொடுப்பார். ஏற்கனவே நம்ம இங்கே ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் இப்போ ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஒரு சின்ன அறிமுகம் நமது பொருளாளர் ராஜா அவர்கள் கொடுப்பார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்மிடையே வந்திருக்கிற திருமதி சோனா அலகேஷ் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். மேம் நடந்து வரும்போதே பார்த்தா எல்லோரும் இருந்துச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த அறிமுகம் நான் கொடுக்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுன்னு நினைக்கிறேன். யூஜிபிஜி ப்ராப்பர்ட்டி லா பண்ணியிருக்காங்க மதுரை லா சட்டக்கல்லூரியில். அதுக்கடுத்து இங்கே 2006லேருந்து 2009 வரைக்கும் 12 நீதியரசர் கீழே ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. 2010 எல்எல்எம் நம்ம யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்கில் ப்ராப்பர்ட்டி லா பாஸ் பண்ணியிருக்காங்க. 2011 கெஸ்ட் லெக்சராக வந்திருக்காங்க. 2019 இப்போ வரைக்கும் மறைந்த சித்தார்த்தன் சொல்லி எங்களுடைய நண்பர், அவர் தைப்பொங்கலுக்கு மறுநாள் மறைஞ்சிட்டாங்க. அவங்கள்ட்ட ஜூனியராக இது பண்ணியிருக்காங்க. 2019 ஃபுல் டைம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நம்ம மதுரை லா காலேஜில் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது போக கூடுதலாக பெண்களுடைய உரிமைகள், அதுபோக சட்ட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பல்வேறு வழக்குகளையும் திறம்பட நடத்தி வராங்க. அவர்களை வரவேற்பதில் MBA பெருமிதம் கொள்கிறது. உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வரவேற்கும் வண்ணமாக அவருடைய மாணவி திலக கார்த்திகா அவர்கள் பொன்னாடை அறிவித்து வரவேற்பார்கள். A very warm good afternoon to one and all present here. First, before getting into the session, I am indebted to thank MBA President Mr. M.K. Suresh sir and Secretary Venkatesan sir and our own my former guest faculty of GLC Madurai and active. மேக்ஸிமமாக உங்களுக்கு அதை சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ, எவ்வளோ உங்களுக்கு அதை இன்னும் எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே தீபா மேம் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணியிருக்கீங்களா எல்லோரும்? சரி, இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபுல் லெக்சரும் யூடியூப்பில் இருக்குது. அது பெரிய விஷயம் என்னென்னா, நான் MBAக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் பர்சனலாக. அதாவது இங்கே நேரடியாக பலனடையக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு மட்டுமோ இல்லை வழக்கறிஞர் அல்லாத மாணவர்களுக்கு மட்டும் அப்படி அந்த பயனை கொடுக்காம ஒரு பொதுநலத்தையே சுயநலமாக எடுத்துக்கிட்டு அவங்க அதை யூடியூப்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வராத மாணவர்கள் கூட அதோடைய பயனை அனுபவிக்க முடியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டியோடைய பிகினிங்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தீபா மேமோட செஷனை ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மை செல்ஃப் இஸ் கன்சர்ன், நான் அவங்க 68 வரைக்கும் கவர் பண்ணியிருந்தாங்க, செக்ஷன் 68 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐ தாட் ஆஃப் கண்டினியூயிங், அப்படி அதோடைய தொடர்ச்சியாக நான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொவிஷன்ஸை ஜஸ்ட்டு நான் என்னங்கிறத மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது அதில் எல்லா விதமான ட்ரான்ஸ்ஃபர்ஸ், என்னென்ன விதமான ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த ஆக்ட் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபருடைய நேச்சர் எப்படி இருக்கணும், அதில் பார்ட்டிஸ் யார் யார் அண்ட் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, எல்லா ட்ரான்ஸ்ஃபர்ஸுமே இன்ட்ருவைவாஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முக்கியமான விஷயங்களை அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செக்ஷன் 53A வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கொள்கைகள் எப்படி இருக்கணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும், அதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை எப்படி நம்ம ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுல சில முக்கியமான கொள்கைகள் சார்ந்த விஷயங்களும் சில டாக்ட்ரின்ஸும், முக்கியமான டாக்ட்ரின்ஸ் எல்லாமே அந்த செக்ஷன் 1லேருந்து 53A வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்குள்ளேயே வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ட்ரின் ஆஃப் அக்ஸலரேஷன், டாக்ட்ரின் ஆஃப் அக்குமுலேஷன், டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், இது எல்லாமே அந்த ப்ரொவிஷன்ஸ்குள்ளே வந்துடும். அப்போ அந்த 53A வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அதில் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேச ஆரம்பிக்கிற பிரிவு பார்த்திங்கன்னா செக்ஷன் 54லேருந்து
ஸோ 54லேருந்து வி ஹாவ் அபவுட் சேல் இல்லையா? சேல்னால் என்ன, பார்ட்டிஸ் டு த சேல் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்களுடைய ரைட்ஸ் என்ன, லயபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு 53க்கு அப்புறம், அதாவது 54லேருந்து ஆரம்பிக்குது. அண்டு 58லேருந்து பார்த்திங்கன்னா மார்ட்கேஜ் பற்றி ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ மார்ட்கேஜில் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் இதெல்லாமே அவங்க அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட செஷனில். அந்த மார்ட்கேஜோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜார் அண்ட் மார்ட்கேஜி அப்படிங்கிற அந்த போர்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய கண்டினியூவேஷனாக I'll start with section 69A. அது ஒரு இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்டில். ஸோ 69A வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர் பற்றி சொல்லுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிசீவர் அப்படிங்கிறவங்க நீதிமன்றத்தால் நியமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அவங்க தரப்பினர்களே நியமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ரிசீவரை பொறுத்தளவு செக்ஷன் 59Aல சொல்கிறாங்க, ரிசீவர் அப்படிங்கிறவங்க யாருக்கு ஒரு சாதகமாக, ஐ மீன் யாருடைய ஏஜெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு மார்ட்கேஜாருடைய தரப்பில் ஒரு ரிசீவரை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ ரிசீவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த மார்ட்கேஜோட பார்ட்டியாக இருக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி அப்படின்னா மூன்றாவது நபராக இருப்பாங்க. ஸோ அந்த மூன்றாவது நபரை நீதிமன்றமும் நியமிக்கலாம், இல்லை அந்த மார்ட்கேஜில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸும் அவர் வந்து நியமிக்கலாம். இந்த ரிசீவரோட அப்பாயின்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த காரணம், ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கிடை சொத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வருமானம் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்குது, அடைமான சொத்து வந்து அதிலிருந்து ஏதாவது வருமானம் வரக்கூடிய சொத்தாக இருக்குது, இல்லை அந்த சொத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற காரணங்களுக்காக ஒரு ரிசீவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே அவங்க அந்த அடைமான ஆவணத்தில் இந்த ரிசீவர் பற்றி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்களும் ரிசீவராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மார்ட்கேஜார் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறது மூலிமா ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். இந்த ரிசீவரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு 2 தரப்பினர்களுமே ஒப்புதல் கொடுத்துருக்கணும். அதாவது மார்ட்கேஜார் அண்ட் மார்ட்கேஜி இவங்க 2 பேருமே அதுக்கு கன்சர்ன்ட்டோட தான் அந்த ரிசீவரை வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். தென் ரிசீவரை பொறுத்தளவு அவரை நம்ம சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது எப்படி அவரை எடுத்துக்கலாம், ஒரு ரிசீவர் அப்படிங்கிறவங்கள எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன் கஸ்டோடியா லீகஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஹீ இஸ் ஹேவிங் அ லாஃபுல் கஸ்டடி ஆஃப் த மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி, இன் கஸ்டோடியா லீகஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 2 பேருடைய ஒப்புதலுக்கு உட்பட்டு ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் அந்த அடைமான சொத்தினருடைய கணக்கு வழக்குகள் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வந்து கணக்கில் அவர் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே வருவார். அப்புறம் வந்து எப்போ நீதிமன்றம் கேட்குறாங்களோ அப்போ அந்த கணக்குகளை அவங்க வந்து சமர்ப்பிக்கலாம். இந்த வேலையை ஒரு ரிசீவர் செய்கிறதுக்காக அவருக்கு நம்ம ஒரு ரெமுனரேஷனும் அந்த செக்ஷன்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டே அவருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவருக்கான இந்த ரிசீவருக்கான ரெமுனரேஷன் இது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த ரிசீவருக்கான ரெமுனரேஷனை 5% ஆஃப் கிராஸ் இன்கம்முக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாட் எக்ஸீடிங் 5% ஆஃப் த கிராஸ் இன்கம் வந்து நம்ம அவங்களுடைய அந்த ரெமுனரேஷனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த ரிசீவருக்கு அது பத்தலை அப்படின்னா ரிசீவரும் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெமுனரேஷனுக்காக ஒரு மனு தாக்கல் செய்ய முடியும். அண்ட் இவருடைய வேலை என்ன, ரிசீவரோட வேலை என்ன அப்படின்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏதாவது ரெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த ரெண்ட்டை பே பண்ணுறது, அவுட்ஸ்டாண்டிங் டேக்ஸஸ் பே பண்ணுறது, தீர்வைகள் பே பண்ணுறது, அண்ட் அதில் ஏதாவது ரெவென்யூ அவுட் கோயிங் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி பே பண்ணுறதுக்கு அவர் ஒரு கணக்கு வழக்கை மெயின்டைன் பண்ணுவார். ஸோ நீதிமன்றம் கேட்கும் பொழுது அதை அவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இது வந்து மார்ட்கேஜாருடைய தரப்பில் சொத்துக்களை வந்து கணக்குக்கு உட்படுத்துறதும் அண்ட் மார்ட்கேஜி தரப்பில் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய செக்யூரிட்டியை வந்து குறைக்காமல் அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், ஸோ 2 பேருக்குமான ஒரு நடுநிலையாளராக தான் இந்த ரிசீவரை வந்து நம்ம பார்க்க முடியும், ரைட்? ஸோ இதுதான் வந்து 69A. அடுத்த செக்ஷன் 70 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடைமான சொத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, அதை நம்ம அசஷன் டு மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அசஷன் அப்படின்னாலே என்னென்னா ஒரு அடிஷன், ஒரு கூடுதல், ஒரு சேர்றது, புதுசாக ஒன்று சேருது அப்படின்னா அது அசஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அசஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் அசஷனாக இருக்கலாம், இல்லை மேன்மேட் அசஷனாக இருக்கலாம். நேச்சுரல் அசஷன் அப்படின்னா இயற்கையுடைய
இயற்கையுடைய போக்கில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி. அதை நம்ம 2 விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அலுவியன் அண்ட் டெலுவியன் அப்படின்னு சொல்லுவோம். அலுவியன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கரையோர பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து தண்ணி வந்து கம்மியாகும் பொழுது நம்மளுக்கு நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம அலுவியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சி. இப்போ நிலப்பரப்பு இவ்வளோட முடிஞ்சிருது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தண்ணி உள்ளே போக போக நம்மளுக்கு நிலம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இல்லையா, அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கூடுதலாக சேர்க்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி, அதை அசஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நேச்சுரல் அசஷன். இப்போ மேன்மேட் அசஷன்னா என்ன, ஏற்கனவே ஒருத்தர் நிலம் வச்சுருக்காரு, அடைமான பொழுதுல அது நிலமாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒரு வீடு எழுப்பப்படுது அப்படின்னா அது ஒரு கூடுதலாக அந்த நிலத்தினுடைய மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு விஷயமா அது சேருது. ஸோ அப்போ அந்த அசஷனை பொறுத்தவரை இப்போ வேக்கண்ட் லேண்டாக இருக்குது, அதில் ஒரு பில்டிங் வருது அப்படின்னா பில்டிங் ஒரு அசஷன், ரைட்? ஸோ அப்போ அந்த அசஷனும் யாருக்கு யாருக்கு இதுக்கான அந்த செக்யூரிட்டி ஆட் ஆகும் அப்படின்னா மார்ட்கேஜிக்கு ஆட் ஆகும். ஸோ அப்போ அசஷன் ஆஃப் மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது கூடுதல் செக்யூரிட்டியாக மார்ட்கேஜிக்கு ஆட் ஆகும். சப்போஸ் இப்போ மேன்மேட் அசஷனை மார்ட்கேஜி பண்ணியிருக்காரு அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ரிடம்ஷன் மார்ட்கேஜார் என்ன பண்ணிக்கலாம், அந்த அசஷனுக்கான காஸ்ட்டை பே பண்ணிவிட்டு அவர் ரிடீம் பண்ணிக்கலாம், ரைட்? தென் செக்ஷன் 71 பார்த்தீங்க அப்படின்னா ரெனிவல் ஆஃப் மார்ட்கேஜ்டு லீஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டி அடைமான சொத்து ஒரு லீஸ் ஹோல்டு லேண்டாக இருந்தது, ஒரு குத்தகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருந்தது அப்படின்னா இப்போ அடைமான நேரத்தில், அதாவது அடைமானத்தோட டியூரேஷன் டைமில் இந்த குத்தகை காலம் ஒருவேளை வந்து முடிவடையுது அப்படின்னா குத்தகையை வந்து புதுப்பிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த ரெனிவல் ஆஃப் லீஸ் வந்து யார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் 71 சொல்லுது. ஸோ மார்ட்கேஜ்டு லீஸை பொறுத்தளவு ஒருவேளை மார்ட்கேஜி வந்து அந்த லீஸை ரெனியூ பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை மார்ட்கேஜி என்ஜாய் பண்ணிக்குவார், ரைட்டா? ஸோ அப்போ இங்கே வந்து கான்ட்ரரி டு த கான்ட்ராக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ அடைமானம் ஆவணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா இந்த குத்தகையில் வந்து குத்தகை காலம் முடிவடைஞ்ச உடனே அதை புதுப்பிக்கிறதுக்கான பொறுப்பை மார்ட்கேஜாரே ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா கான்ட்ராக்ட் தான் செல்லும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தனிநபர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமோ ஒரு புரிந்துணர்வோ இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இந்த பிரிவிலுமே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கான்ட்ரரி கான்ட்ராக்டும் இல்லாத சூழ்நிலையில் நேச்சுரலான ப்ராசஸில் அந்த ரெனிவல் நடக்கும் பொழுது அந்த ரெனிவலுடைய பெனிஃபிட்டை யார் வச்சுக்கலாம்னா மார்ட்கேஜி, ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் மார்ட்கேஜில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த மார்ட்கேஜ்டு ப்ராப்பர்ட்டியுடைய ரெனிவல்கான பெனிஃபிட்டை மார்ட்கேஜி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்ட்கேஜார் வந்து ரெடீம் பண்ணும்போது அந்த ரெனிவல் ஃபேரையும் அவர் பே பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அவர் ரெடீம் பண்ணிக்கலாம், ரைட்டா? தென் 72 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசஷன் வச்சுருக்கக்கூடிய மார்ட்கேஜிக்கான பெனிஃபிட்ஸ். இப்போ சில மார்ட்கேஜஸில் கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம மார்ட்கேஜ் பற்றி சொல்லுது இல்லையா, செக்ஷன் 58ல் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் நம்ம படிப்போம். சிம்பிள் மார்ட்கேஜ், மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல், இங்கிலீஷ் மார்ட்கேஜ், யூசுஃபேக்டரி மார்ட்கேஜ் அண்ட் மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் அண்ட் அனாமலஸ் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 6 விதமான அடைமானங்களை நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜில் படிக்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த மார்ட்கேஜ்லலாம் மார்ட்கேஜி பொசஷனில் இருக்காரோ, அதாவது உடைமை வந்து மார்ட்கேஜி கிட்டே இருக்கும், எல்லா மார்ட்கேஜில் நம்ம கொடுக்க மாட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் மார்ட்கேஜில் நம்ம பொசஷனே கொடுக்க மாட்டோம், ஆனால் யூசுஃபேக்டரி மார்ட்கேஜில் கண்டிப்பாக நம்ம மார்ட்கேஜி கிட்ட பொசஷனை கொடுத்துருக்கணும் இல்லையா. ஸோ மார்ட்கேஜி எங்கெல்லாம் பொசஷனில் இருக்காங்களோ அங்கே அவருக்கு சில உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் பற்றி தான் செக்ஷன் 72 சொல்லுது, ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் வந்து ரைட் டு ஸ்பெண்ட் மணி. ஒரு அடைமான சொத்து மேலே அடைமானம் பெறக்கூடிய அந்த நபர் வந்து செலவு பண்ணுறதுக்கான உரிமை. இப்போ செலவு பண்ணலாம் அப்படின்னா இஷ்டத்துக்கு அவர் செலவு பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. லா சேஸ் தேவைக்கு செலவு பண்ணலாம். எப்படி நெசசிட்டி இருந்தால் அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ அந்த தேவை அப்படிங்கிறத எதன் அடிப்படையில், இப்போ எனக்கு ஒரு விஷயம் தேவையாக இருக்கும், உங்களுக்கு அது தேவையில்லாத செலவாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த தேவைங்கிற அந்த வரையறையை எதன் அடிப்படையில் வந்து சட்டம் நியமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவை ஒருவேளை அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தேவைப்பட்டா, டு ப்ரிசர்வ் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அந்த செலவை பண்ணலாம்.
புரியுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் விரிசல் விடுது, இல்லை அதில் வந்து சில சின்ன சின்ன டேமேஜஸ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். இவர் சரியான இடத்துல செலவு பண்ணாமல் விட்டுட்டாருன்னா அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே டேமேஜ் ஆயிரும், இல்லை அது வந்து ஒரு டெமாலிஷ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தேவை ஏற்படின் செலவு பண்ணலாம். அந்த தேவை நெசசிட்டி இருக்கணும், அந்த செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் அதை அவங்க செய்யலாம். நம்பர் 1. ரெண்டாவது, இப்போ மார்ட்கேஜாருடைய டைட்டிலே கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணணும் இல்லையா? மார்ட்கேஜார் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுற சூழ்நிலை இல்லை. டிஃபெண்டிங் த டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவருடைய உடைமையும் உரிமையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்ட நிலை அது. அப்போ அந்த டிஃபெண்டிங் த டைட்டில் வந்து மார்ட்கேஜார் பண்ணலைன்னா அவருடைய சார்பாக மார்ட்கேஜி அந்த டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அடைமானத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால. அண்ட் மார்ட்கேஜியுடைய சொந்த டைட்டிலுக்காகவும் அவர் என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். நான் தான் அடமானம் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய அந்த டைட்டிலை காப்பாற்றுறதுக்காக என்னால் ப்ராப்பர்ட்டி மேலே செலவு பண்ண முடியும். அண்ட் அந்த லீஸை ரெனியூ பண்ணுறதுக்காக செலவு பண்ணலாம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி மேலே இன்ஷூர் பண்ணுறதுக்காக. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொத்துக்களை வச்சு கடன் எடுக்கும் பொழுது அது வங்கிகளாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சொத்தினுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த சொத்துக்கான சேதம் ஏதாவது ஏற்பட்டால், ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால ப்ராப்பர்ட்டி வந்து டேமேஜ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அது கிடைக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா அடைமானங்கள்லையுமே கூடுமான வரைக்கும் சொத்துக்களை இன்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மார்ட்கேஜி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹி கேன் இன்ஷூர் ஆன் தட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம் அவர். இப்போ சப்போஸ் அந்த அடைமான காலத்தில் சொத்துக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுது, இழப்பு ஏற்படுதுன்னா மார்ட்கேஜி இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா மார்ட்கேஜியே என்ன பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸை அவர் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இப்போ நான் வாட்டு சொத்து மதிப்பை விட பல மடங்குக்கு இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்னா நாளைக்கு மார்ட்கேஜாருக்கு அது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது 2/3% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூவை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்ஷூர் பண்ணுறதா இருந்தால் 2/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் டேமேஜஸ் ஏதாவது ஏற்பட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் ஏதாவது சேதமடைஞ்சிருக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மார்ட்கேஜி செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆக்சுவலாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வெறும் செங்கல் சிமெண்ட் வச்சு நம்ம 4 வால் எழுப்புறதுக்கு செலவாகாது. ஆனால் உள்ளே நம்ம இன்டீரியர் போயிட்டு உட்டு ஃபர்னிஷ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா செலவு தாறுமாறு ஆகும். இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேஷனுக்காக ஒரு மார்ட்கேஜ் செலவு பண்ண முடியுமானா முடியவே முடியாது. அவர் மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்காக செலவு பண்ணலாம். ஸோ அப்போ எவ்வளோ பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு சொத்தை வந்து அடமானம் வச்சுருக்காரு, ஒரு வீடை வந்து அடமானம் வச்சுருக்கான்னு வைங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராம் வருது, புதுசாக புயல் வருது, டிஃப்ரெண்ட்டாக நேம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய புயல் வந்துடுது. அந்த வீட்டினுடைய மேற்கூரை எல்லாமே அந்த புயல்னால சேதம் அடைஞ்சிருது. இப்போ ரூஃப் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ரூஃப் போயிடுச்சு, மார்ட்கேஜாரால் ரூஃபை ரீப்ளேஸ் பண்ண முடியல, அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் ப்ராப்பர்ட்டி இப்போ எங்கே இருக்குது, அடமானத்தில் இருக்குது இல்லையா? ஒருவேளை ரூஃப் போனனால அந்த வீட்டுடைய வால்ஸ் சப்போர்ட் இல்லாமல் வால்ஸும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ மார்ட்கேஜி எப்படி அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து அவர் செக்யூரிட்டி எடுக்க முடியும்? அப்போ அந்த செக்யூரிட்டியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் யாருக்கு இருக்குன்னா மார்ட்கேஜிக்கு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ரூஃப் போயிடுச்சா, மார்ட்கேஜி சொந்த காசில் அந்த வீடுக்கு ரூஃபை ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதாவது அவருடைய எக்ஸ்பென்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ் டுவர்ட்ஸ் த ப்ராப்பர்ட்டி எதுக்காக இருக்கணும்னா நெசசிட்டிக்காக இருக்கணும். ஸோ அப்படி அவர் செலவு பண்ணுற தொகையில் அவர் வந்து அதுக்காக அதிகமாக நான் செலவு பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூவை விட ஒரு கூடுதலான வேல்யூவை நான் செலவு பண்ணிவிட்டு ரிடம்ஷன் டைமில் எனக்கு நீ இவ்வளோ கொடுத்தா தான் நான் ப்ராப்பர்ட்டியை கொடுப்பேன்னு ஒரு மார்ட்கேஜார்கிட்ட கேட்க முடியாது. ஸோ அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலான்னா ஆக்டில் அதுக்கும் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. என்னென்னா 9% பெர் ஆனம் அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் டுவர்ட்ஸ் த எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் பை த மார்ட்கேஜி. பெர் ஆனம்க்கு 9% வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் சில செக்ஷன்ஸ் இருக்குது, 73 and 74, 75, 76 இதெல்லாம் வந்து ரிலேட்டிங் டு ரைட்ஸ், அந்த ரெவென்யூ ரிலேட்டடானது. அப்புறம் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜிஸ் பற்றி சொல்லுது. அதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷன், இது வந்து
நம்ம லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும், நீங்கள் மாஸ்டர்ட் எக்ஸாம் ஆர் ஏபிபியில் போனீங்கனாலும் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் டாக்ட்ரின்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ரொவிஷன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 81, இது டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங் பற்றி சொல்லுது. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல மார்ஷல்லிங் வரும். ஒன்று மார்ஷல்லிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லிட்டு சேலில் வரும், ரைட். இன்னொன்று மார்ஷல்லிங் பை சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி அப்படிங்கிறது இங்கே மார்ட்கேஜில் செக்ஷன் 81 கீழே வருது. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்ஷல்லிங் பை சப்சிக்வெண்ட் பர்ச்சேஸரும் எழுதணும் அண்ட் மார்ஷல்லிங் பை சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜியும் எழுதணும். இப்போ மார்ஷல்லிங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல்லிங் அப்படிங்கிறது அரேஞ்சிங் திங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அரேஞ்சிங் திங்ஸ் அப்படின்னா ஒரு ஆர்டரில் அதை வரையறைப்படுத்துறது, அதான் நம்ம அரேஞ்சிங் திங்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மார்ஷல்லிங் ரைட் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஷல்லிங்கிற உரிமை வந்து எப்பயுமே சப்சிக்வெண்ட்டாக வர்றவங்களுக்கு தான் இருக்குது. அதாவது ப்ரேயராக இருக்கிறவங்களுக்கு கிடையாது, முந்தினவங்களுக்கு கிடையாது. பந்திக்கு முந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே முந்தினவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது, பிந்தினவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஸோ மார்ஷல்லிங்கிறது எப்பயுமே யாருக்கு அவைலபிள் அப்படின்னா, அது எய்தர் ஒரு சப்சிக்வெண்ட் பர்ச்சேசராக இருக்கலாம், இல்லை ஒரு சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜியாக இருக்கலாம். இந்த சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜிக்கு மார்ஷல்லிங் ரைட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 or more ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்ட்கேஜார், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏ பி அண்ட் சின்னு சொல்லிட்டு 3 விதமான சொத்துக்கள் வச்சுருக்கார். இந்த 3 சொத்தையும் அவர் வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அடமானம் வச்சுட்டார், ரைட். ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 3 சொத்தில் XY Z ஏபிசின்னு இருக்கக்கூடிய 3 சொத்தில் சி ப்ராப்பர்ட்டியை மட்டும் இசட் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜுக்கு வைக்கிறார், ரைட். ஸோ ப்ரீவியஸ் மார்ட்கேஜ் யார், ஒய், அவர்கிட்ட 3 ப்ராப்பர்ட்டியுமே அடமானத்தில் இருக்குது. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக இசட் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட அடமானம் வைக்கிறார். இப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷல்லிங் படி மார்ஷல்லிங்கான உரிமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிக்வெண்ட்டாக பின்னாடி அடைமானம் வாங்கின நபருக்கு தான் வந்து அந்த உரிமை கிடைக்கிது. அவருக்கான உரிமை எப்படி அவர் செயல்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த அடமான தொகையை வசூல் பண்ணுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது, அடைமானதாரருக்கு உரிமை இருக்கு இல்லையா. ஸோ இப்போ மார்ட்கேஜி ஹேவ் ரைட் டு கிளைம் த மார்ட்கேஜ் மணி. இப்போ இந்த மார்ட்கேஜி முந்தைய மார்ட்கேஜி யார் இங்கே அப்படின்னா ஒய் அப்படிங்கிற நபர். ஸோ ஒய் அப்படிங்கிற நபர்கிட்ட இந்த இசட் அப்படிங்கிற நபர் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 3 ப்ராப்பர்ட்டியும் மார்ட்கேஜில் இருக்குது, அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் என்கிட்ட சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜில் இருக்குது. ஸோ இந்த மார்ட்கேஜ் மணியை என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டு மித்த 2 ப்ராப்பர்ட்டியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்டேஷன் அவர்கிட்ட வைக்கலாம். இது அவரை எந்த விதத்துலையும் பாதிக்கலை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 சொத்துடைய கூட்டு மதிப்பு வந்து ஒரு 30 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு மார்ட்கேஜிக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒரு 10 லட்ச ரூபா தான், செகண்ட் மார்ட்கேஜுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த 2 சொத்துக்களை வச்சு அந்த பணத்தை அவரால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ அந்த முந்தைய மார்ட்கேஜியை எந்த விதத்துலையும் தொல்லப்படுத்தாமல், எந்த விதத்துலையும் அவருக்கு அதனால் இழப்பு ஏற்படாத விதத்தில் பிந்தைய மார்ட்கேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர புரிதலின் கீழே அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மார்ஷல்லிங்குள்ளே போகலாம். ஸோ மார்ஷல்லிங் நடக்கிறதுக்கான சில நிபந்தனைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்மளால் மார்ஷல்லிங் பண்ண முடியாது. உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா. முந்தைய மார்ட்கேஜி மார்ஷல்லிங் பண்ண முடியாது, பிந்தைய மார்ட்கேஜி தான் மார்ஷல்லிங் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும், முந்தைய மார்ட்கேஜியுடைய ஒப்புதலோடு தான் பண்ண முடியும், நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ அப்போ கண்டிஷன் ஃபார் மார்ஷல்லிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனே அந்த அடைமான சொத்துக்கள் எல்லாமே ஒரே மார்ட்கேஜாருடைய சொத்தாக இருக்கணும். இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாம் வெவ்வேறு நபர்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் மார்ஷல்லிங் பண்ண முடியாது. ஸோ மார்ட்கேஜார் மஸ்ட் பி காமன் ஃபஸ்ட்டு. செகண்ட் கண்டிஷன் என்ன, 2 or more ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரே ப்ராப்பர்ட்டியை இவர்கிட்டையும் அடமானம் வச்சு அதே ப்ராப்பர்ட்டியை மறுபடியும் அவர்கிட்டையும் அடமானம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த மார்ஷல்லிங்கிறது அங்கே நடைமுறையில் சாத்தியம் இல்லை இல்லைங்களா.
ஸோ அப்போ என்னென்னா 2 or more ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு மார்ஷலிங்கிறது செய்ய முடியும். அண்ட் மூணாவது கண்டிஷன் என்னென்னா, இந்த மார்ஷலிங்னால there should not be any prejudice to the previous mortgage. முந்தைய மார்ட்கேஜுக்கு எந்த விதமான ஒரு சேதம் ஏற்படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் மார்ஷலிங்குள்ளே போக முடியும். அண்ட் இது வந்து அவருடைய ஒப்புதலோடு தான் நடக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் பொசிஷன் இருக்குது லாவில். ஆக்சுவலாக வந்து 1929 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து என்ன நிலைமை அப்படின்னா, இந்த சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜிக்கு முந்தைய மார்ட்கேஜ் பற்றின நோட்டீஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் லீகல் பொசிஷன். அதாவது ஏற்கனவே அடைமானத்தில் இருந்த சொத்தை தான் அவங்க வாங்குறாங்கங்கிற நோட்டீஸோடு அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா மட்டும்தான் மார்ஷலிங்கில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறது 1929க்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ரேயர் மார்ட்கேஜோட நோட்டீஸ் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஈவன் வித்தவுட் நோட்டீஸ் வந்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜிக்கு மார்ஷலிங்கான உரிமை இருக்குது. ஸோ நோட்டீஸ் வந்து irrelevant, நோட்டீஸ் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்து மாறிடுச்சு. இப்போ புரியுதா மார்ஷலிங்கிறது? ஸோ மார்ஷலிங்னா என்ன, சப்சிக்வெண்ட் மார்ட்கேஜி ப்ரீவியஸ் மார்ட்கேஜி கிட்ட ஒரு கன்செஷன் மூலிமா அவர் கேட்குறாரு, என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி தவிர மித்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் அந்த மார்ட்கேஜ் மணியை ரெக்கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்சதுன்னா அவங்க அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 2 மார்ட்கேஜுக்கும் ஆன ரைட்ஸ் வந்து அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இது 81 ஒரு கான்செப்ட், இது ஒரு டாக்ட்ரின். அதே மாதிரி 82 ஒரு கான்செப்ட், அது வந்து பார்த்திங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு கூட்டான நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நம்ம கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே கான்ட்ரிபியூஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்ட்கேஜாக இருக்குது, 2 or more ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருந்தது அப்படின்னா அவருடைய கடனுக்கு மார்ட்கேஜியுடைய ரெக்கவரி ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதில் அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியிலேருந்தும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் அந்த மார்ட்கேஜை அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்பா அடமானம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து அப்பா இறந்து போயிடுறாரு, அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த சொத்தை அவர் எப்படி பிரிச்சிருக்காருன்னா, பெரிய பையனுக்கு 50% ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அடுத்த 2வது பையனுக்கும் 3வது பையனுக்கும் 1/4 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அப்படி 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டின்னு பிரிச்சிருக்காருன்னு வைங்க. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஒருவேளை அடமானத்தில் இருந்தது அப்படின்னா இவங்க 3 பேரும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மார்ட்கேஜ் பண்ணியை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போனா தான் அந்த மார்ட்கேஜ் அங்கே க்ளோஸ் ஆகும். இப்போ மொத்த மார்ட்கேஜோட பேர்டனையும் கொண்டு போய் பெரிய பையனுக்கு உனக்கு தானே பாதி % ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இஃப் இட் இஸ் ஓன் பை 2 or more persons அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ்க்கு என்ன லைபிலிட்டி இருக்கோ அதை அவங்க என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த மார்ட்கேஜ் அவங்க ரிடீம் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ரிபியூஷனோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த மார்ட்கேஜி. மார்ட்கேஜியுடைய உரிமையை பாதுகாக்கிற விதத்தில் இப்போ 2-3 சொத்துக்கள் இருக்கும் பொழுது எல்லா சொத்துலேருந்தும் அடமான பணத்தை எடுத்துக்கிறதுக்கான உரிமை ஒரு மார்ட்கேஜிக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை அது நம்மளுக்கு சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரலாம், என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்டில் இருக்குது, மார்ஷலிங் ஒரு கான்செப்டில் இருக்குது. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு செட்டில்டு பொசிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மார்ஷலிங் வில் சூப்பர்சீட் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல மார்ஷலிங்கும் கான்ட்ரிபியூஷனும் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா மார்ஷலிங் எதை ஓவர்டேக் பண்ணும், கான்ட்ரிபியூஷனை ஓவர்டேக் பண்ணும். அதாவது மார்ஷலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சப்சிக்வெண்ட் பர்ச்சேசரால் ப்ரீவியஸ் மார்ட்கேஜி கிட்ட வந்து மார்ஷலிங் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்போ கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு அங்கே அப்ளை ஆகாது. எது தான் அப்ளை ஆகும், மார்ஷலிங் தான் அப்ளை ஆகும். அதான் அந்த ஜென்ரல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா மார்ஷலிங் வில் சூப்பர்சீட் த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இது ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது சட்ட நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா. இங்கே மார்ஷலிங் அப்படிங்கிறது அரேஞ்சிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கான்ட்ரிபியூஷனுங்கிறது ப்ரொவைடிங் ஃபார் அ காமன் ஃபண்ட், ஒரு காமன் ஃபண்டுக்காக ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷலிங் கேன் கண்ட்ரோல் ஓவர் த கான்ட்ரிபியூஷன். மார்ஷலிங் இருந்ததுன்னா அது கான்ட்ரிபியூஷனே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கான்ட்ரிபியூஷனுங்கிறது இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை மார்ஷலிங். மார்ஷலிங்கை வந்து மார்ஷலிங் ஓவர்டேக் பண்ணிடும் கான்ட்ரிபியூஷனை அப்படிங்கிறதா அந்த விஷயம். தென் அதுக்கு அடுத்த முக்கியமான டாக்ட்ரின் வந்து செக்ஷன் 92ல் டாக்ட்ரின் ஆஃப் சப்ரகேஷன். இந்த 3 டாக்ட்ரினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங்,
டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அண்ட் செக்ஷன் 92 கீழே டாக்ட்ரின் ஆஃப் சப்ரகேஷன். ஸோ சப்ரகேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது ஆர் ரீப்ளேஸ் பண்ணுறது, சட்டப்படியாக ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறது நம்ம சப்ஸ்டியூஷன் ஆர் சக்சஷன் அப்படின்னும் சொல்லலாம். இது எல்லாமே எந்த டாக்ட்ரினில் வருதுன்னா செக்ஷன் 92 கீழே டாக்ட்ரின் ஆஃப் சப்ரகேஷன் அப்படிங்கிறதுல. ஸோ இது எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 91 சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 91 சொல்லியிருக்காங்க, இந்த ரிடம்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்ட்கேஜ்லேருந்து ரிடீம் பண்ணுறதுக்கு ஒரு மார்ட்கேஜாரை தவிர வேறு யார் யாரெல்லாம் அந்த உரிமையை எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக வந்து அடமானம் வைக்கக்கூடிய சொத்தை திருப்புறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது? அடமானம் வச்சவங்களுக்கு தான் இருக்குது இல்லையா. ஆனால் ஒருவேளை அவருக்கு பதிலாக வேறு யாருக்காவது அந்த உரிமையை கொடுக்க முடியுமா அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் 91 சொல்லுது, ரைட். ஸோ அதில் சொல்கிறாங்க 3 விதமான நபர்களுக்கு அதர் தென் மார்ட்கேஜார் they may have the right of redemption, right to sue for redemption வந்து other than mortgagor வேறு 3 நபர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொத்தின் மேலே பற்று இருக்கக்கூடிய வேற ஒரு நபர், எனி பர்சன் who is having interest in the property, அந்த ப்ராப்பர்ட்டி மேலே பாத்தியம் இருக்கக்கூடிய வேற ஒரு நபராக இருக்கலாம். இல்லை அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்காக அந்த பேமெண்ட் ஆஃப் லோனுக்காக ஷூரிட்டி கொடுத்தவங்களா இருக்கலாம். இல்லை அப்படின்னா மார்ட்கேஜாருக்கு கடன் கொடுத்த வேற ஒரு கிரெடிட்டாராக இருக்கலாம். இப்போ ஒரு மார்ட்கேஜாருக்கு வேற ஒருத்தரும் கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு கூட அந்த ரைட் ஆஃப் ரிடம்ஷனுக்கான உரிமை இருக்குது. ஏன்னா அவர் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, ஸோ அவருடைய சொத்தை எடுத்துக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் நானும் என்ன பண்ணலாம், வழக்கு தொடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செக்ஷன் 91 கீழே கொடுக்குறாங்க. ஸோ சப்ரகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி பார்ட்டி who owns a property of a mortgagor and gets all the rights of a mortgagee. இப்போ மார்ட்கேஜாரோட ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா he will get the rights from the mortgagor, just a substitution அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த சப்ரகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதமாக நடக்கலாம். ஒன்று வந்து லீகல் சப்ரகேஷன், இன்னொன்று வந்து கன்வென்ஷனல் சப்ரகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லீகல் சப்ரகேஷன் அப்படின்னா சட்டப்படியான நிலையின் கீழே நடக்கக்கூடிய அந்த சப்ஸ்டியூஷன். அது எப்படி நடக்கலாம், ஆப்ரேஷன் ஆஃப் லாவில் நடக்கலாம். இல்லை இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வில்லங்கத்தை ஒருத்தர் டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு, அதாவது டிஸ்சார்ஜ் ஆஃப் ப்ரீவியஸ் என்காம்பரன்ஸ் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவருக்கு லீகல் சப்ரகேஷனுக்கான சான்சஸ் இருக்குது, ரைட்டா. ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் லாக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும். இந்த பக்கம் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒப்புதலின் அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் இன்னொருத்தரை மார்ட்கேஜார் தன்னுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அது கன்வென்ஷனல் சப்ரகேஷன் வருது. ஆனால் இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நீங்கள் பார்ஷியல் ரிடம்ஷன் பண்ண முடியாது. ரிடம்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒட்டு மொத்தமாக நம்ம மார்ட்கேஜை தான் ரிடீம் பண்ணணுமே தவிர பகுதியாக நான் ஒரு சொத்தை மட்டும் மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ஷியல் ரிடம்ஷன் அப்படிங்கிறது இங்கே பண்ண முடியாது. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ரகேஷனோ இல்லை வந்து இந்த மார்ஷலிங்கோ எப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஃபைலிங் ஆஃப் சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் பை த மார்ட்கேஜி. இப்போ மார்ட்கேஜி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவருடைய தரப்பில் அவர் ஒரு சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஃபைல் பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் போய் நீங்கள் சப்ரகேஷனுக்குலாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை செய்கிறதா இருந்தால் அது எப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்னா பிஃபோர் ஃபைலிங்கை சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷருக்குள்ளே நம்ம அதை பண்ணியிருக்கணும். தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 100, இட் இஸ் அபவுட் சார்ஜ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக நம்ம பார்க்குறோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில். ஸோ சார்ஜ் அப்படிங்கிறதுக்கும் மார்ட்கேஜ் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சில ஒருமித்த விஷயங்கள் இருக்கும், ஆனால் 2க்கும் டிஃப்ரென்ஸும் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா தான் அது சார்ஜா இல்லை மார்ட்கேஜா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வேர் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பர்சன் where an immovable property of a person is made as a security for payment of money. Security as a payment of money to another, and the said transaction is not a mortgage. அது அடைமானமாக இருக்கவே முடியாது. ஸோ அடைமானம் அல்லாத வேற ஒரு விஷயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய சொத்தை அதுக்கு பிணையாக கொடுத்துருக்காரு. எதுக்கு, அடைமான தொகத்தை திருப்பி செலுத்துறதுக்காக ஒரு பிணையாக தன்னோட சொத்தை. சார்ஜ் அப்படின்னாலே ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை நம்மளுக்கு கிடைக்கிது. நீங்கள் வந்து லீன் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சார்ஜோட பொசிஷன். லீன்னா என்ன, பற்றுரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா,
அதே மாதிரி இங்கேயும் ஒரு சார்ஜ் இருக்குது. அப்போ அந்த சார்ஜ் எதுக்கு அப்படின்னா அந்த செக்யூரிட்டியாக தான் நம்ம அதை வச்சுக்க முடியுமே தவிர அது மேலே நம்ம ரைட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு பிணையாக தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதில் மேலே நம்மளோட உரிமையை செலுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சார்ஜோட பொசிஷன். ஸோ சார்ஜை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான சார்ஜஸ் ஏற்படும். ஒன்று வந்து ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ்னால சார்ஜ் ஏற்படுறது, இன்னொன்று ஆப்ரேஷன் ஆஃப் லானால சார்ஜ் ஏற்படுறது. ஸோ சார்ஜ் பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் சார்ஜ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இதில் என்ன நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் இந்த சார்ஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் வந்து மேற்கோளாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ சார்ஜ் கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனோடு அது கொடுத்துருந்தா தான் அது சார்ஜில் வரும். அதாவது தெர் மஸ்ட் பி அ கிளியர் இன்டென்ஷன் டு கிவ் த ப்ராப்பர்ட்டி அஸ் அ செக்யூரிட்டி. நான் இதை செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தான் கொடுக்குறேங்கிற இன்டென்ஷனோடு கொடுத்துருந்தா தான் அதை நம்ம சார்ஜாக பயன்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா அதை நம்ம மார்ட்கேஜை, நிறைய இடங்களில் சார்ஜ் அண்ட் மார்ட்கேஜ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, the intention was not as a security for the particular transaction. அதை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்காம வேறு சில காரணங்களுக்காக கொடுக்கும் பொழுது அதை பின்னாட்களில் வேறு மாதிரி பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அப்போ கிளியராக வந்து இங்கே இன்டென்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மெட்டர்னல் கிராண்ட் மதரோட ப்ராப்பர்ட்டியை அவர் ரிசீவ் பண்ணுறார். மெட்டர்னல் கிராண்ட் மதரோட ப்ராப்பர்ட்டியை ஒரு பர்சன் வந்து த்ரூ அன் அக்ரிமெண்ட் ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணும் பொழுது அவர் அங்கே வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நான் வந்து ஆனுவல்லி ஒரு பர்சன்டேஜ் என்னுடைய சகோதரிக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பூர்வீக சொத்தை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அண்டர்டேக்கிங் அந்த அக்ரிமெண்ட்டில் எடுத்துக்கிறாரு. என்னென்னா, நான் என்னுடைய இந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை நான் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆனுவல் அமௌண்ட்டாக வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒத்துக்கிறார். ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குன்னா சார்ஜ் இருக்குது. அது ஒரு லீனாக அவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். அவர் கொடுக்கலன்னா அவர் மேலே வழக்கு தொடுக்க முடியும். எதுக்காக, அந்த சொத்தை கேட்டு தொடக்க முடியாது, அந்த அமௌண்ட்டுக்காக. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இட் வில் நாட் கிராண்ட் யூ எனி ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, பட் யூ கேன் ஹேவ் அ சார்ஜ் ஓவர் த செக்யூரிட்டி. அதில் இருக்கக்கூடிய பலன்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கு தொடுக்க முடியும். இதுவே ஆப்ரேஷன் ஆஃப் லால சார்ஜ் எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க, இது ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், அதாவது தரப்பினர்களுடைய நடவடிக்கையின் அடிப்படையில் ஒரு சொத்தின் மேலே அந்த பற்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த உதாரணத்தை சொல்லலாம். இப்போ இதுவே சட்டப்படியாக எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சேல் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. சேலில் வந்து அன்பெய்டு வெண்டார் லீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அன்பெய்டு லெண்டார்ஸ் லீன் அப்படின்னா என்ன, லீன் அப்படின்னாலே பற்றுரிமைன்னு சொல்கிறோம். அன்பெய்டு வெண்டார்னா யார், ஒரு சேலில் வந்து நம்ம 2 பார்ட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் வெண்டார், இன்னொருத்தர் வெண்டி. ஸோ அன்பெய்டு வெண்டார் லீன் அப்படின்னா ஒரு சேலுடைய அந்த அன்பெய்டு வெண்டார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான லீன் அப்படின்னா, இப்போ ஒரு சேலுக்கான அமௌண்ட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, கன்சிடரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சேலோட டெஃபினிஷனில் பார்த்தீங்கனாலே சொல்லியிருப்பாங்க, அது கன்சிடரேஷன் ஃபுல்லாக பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி இருக்கலாம், பார்ட்டாக பே பண்ணலாம், இல்லை ப்ராமிஸ் டு பேவாக கூட இருக்கலாம். இப்போ நான் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா, அதில் நான் ஒரு 8 லட்ச ரூபாய் பே பண்ணிவிட்டு மிச்சம் 2 லட்ச ரூபாயை நான் 2 மாதம் கழித்து பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் போட்டு கூட என்னால் ஒரு சேலை கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா. ஆனால் இந்த 2 லட்ச ரூபாயை என்னால் அந்த உரிய நேரத்தில் கொடுக்க முடியல அப்படின்னா, அதை காரணமாக வச்சு இந்த சேலை கேன்சல் பண்ண முடியுமா, அதை காரணமாக வச்சு இந்த சேலை ரத்து பண்ண முடியுமானா முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்ட வேண்டிய 2 லட்ச ரூபாய்க்காக வழக்கு போடலாம். ஸோ அந்த 2 லட்ச ரூபா மேலே தான் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஹோல்டு இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷனுக்காக சேலை செட்டசைட் பண்ண முடியாது. பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் மேலே லீன் எடுக்கலாம். அப்போ அந்த 2 லட்ச ரூபாயை அவர் கிளைம் பண்ணுறதுக்காக என் மேலே வழக்கு தொடுத்து என்ன வந்து சிவில் உரிமையல் நீதிமன்ற வழக்குகள் மூலிமா அந்த பணத்தை, அவர் பாக்கி பணத்தை கிளைம் பண்ணிக்கலாமே தவிர ப்ராப்பர்ட்டியை திரும்பி கிளைம் பண்ண முடியாது. எனக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தது தான், அந்த பாக்கி பணத்தை தான் அவங்களால கிளைம் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த அன்பெய்டு வெண்டாரோட பொசிஷன் வந்து என்னென்னா, ஒரு சார்ஜ், என்ன சார்ஜ், அந்த ப்ராப்பர்ட்டி மேலே அவருக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. அது எதுக்காகனா பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் மேலே அவர் வழக்கு தொடுக்கிறதுக்கான உரிமை. ஸோ இது வந்து நம்ம ஆப்ரேஷன் ஆஃப் லா கீழே வரக்கூடிய சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு சார்ஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 101 மெர்ஜரும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, அதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். மெர்ஜர் அப்படிங்கிறது இப்போ யூனிட்டி ஆஃப் ஓனர்ஷிப் நடக்குது அப்படின்னா அப்போ அதை நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். மெர்ஜர் அப்படின்னாலே இணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே என்னென்னா, மர்ஜர் அப்படிங்கும் பொழுது இந்த மார்ட்கேஜை பொறுத்தளவு, இப்போ மார்ட்கேஜி நிறைய மார்ட்கேஜிஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மார்ட்கேஜி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்ட்கேஜார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னு வைங்களேன்.
அவர் யாருடைய ரைட் எடுத்துக்கிறாரு? மார்ட்கேஜ் யாருடைய ரைட் எடுத்துக்கிறாரு? ஸோ ரைட் ஆஃப் ரிடம்ஷனும் அவர் என்ன பண்ணிக்கலாம், அதன் மூலிமா அவர் அக்வயர் பண்ணலாம். இதனால் அவர் மற்ற 2 மார்ட்கேஜுக்கு விட ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பார். அதாவது அவரை வந்து ஒரு பெட்டர் பொசிஷனில் வச்சுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் அக்வயர் பண்ணதுனால தெர் இஸ் அ மர்ஜர், அந்த பொசிஷன் வந்து மர்ஜ் ஆகுதுல்ல, சேருது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம மர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம லீகலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிவிங் எ பெட்டர் ஸ்டாண்ட் டு அ mortgagee when he is acquiring a property of a mortgagor. மற்ற இப்போ 3 mortgagees இருக்காங்க. அதில் ஒரு mortgagee என்ன பண்ணுறாரு, mortgagor கிட்ட ப்ரைஸ் பே பண்ணி mortgage ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுறாரு. அப்படின்னா மற்ற 2 mortgagee விட இந்த mortgagee ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கார் லீகலாக. அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுறதுக்கான உரிமை படைத்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மர்ஜர் செக்ஷன் 101. அடுத்த முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரே அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதாவது லீஸ் பற்றி செக்ஷன் 105லேருந்து வருது. ஸோ லீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸும் லைசன்ஸும் வந்து நிறைய நம்ம உரிமைகள் வழக்குகள் அதிகமாக வர்றதுக்கு காரணமே இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான். ஸோ அதை நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லீஸ் வந்து செக்ஷன் 105ல் டிஃபைன் பண்ணுறாங்க. லீஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் டு என்ஜாய் சச் ப்ராப்பர்ட்டி. Lease is a transfer of right to enjoy such property made for certain time. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு lease is made for certain time either expressed or implied. அது வெளிப்படையாகவும் இருக்கலாம் இல்லை மறைமுகமாகவும் இருக்கலாம். or in perpetuity, அந்த period of lease வந்து perpetuity periodஆகவும் இருக்கலாம். and its consideration is, அந்த கன்சிடரேஷன் எப்படின்னா எய்தர் இட் கேன் பி ப்ரைஸ் பெய்ட், ப்ராமிஸ் டு பி பெய்ட், மணி ஆர் ஷேர் ஆஃப் கிராப்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் எனி அதர் திங் ஆஃப் வேல்யூ. இது எல்லாமே லீஸில் என்னது தான், கன்சிடரேஷன் தான். ஸோ பணமாக இருக்கலாம், இல்லை நான் வந்து பணம் செலுத்துறதுக்கான ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நான் வந்து என்னுடைய விளைச்சல்லேருந்து ஒரு பகுதியை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருக்கலாம், ஷேர் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இல்லைனா சர்வீஸ், நீங்கள் எனக்கு இந்த லீஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸை கூட நான் கன்சிடரேஷனாக பே பண்ண முடியும். ஆர் எனி அதர் வேல்யூபிள் திங்கை கூட நான் வந்து பே பண்ணலாம். ஆனால் இந்த பேமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பீரியாடிக்கலாக இருக்கணும். பீரியாடிக்கலாக இருந்தால் தான் அது லீஸில் வரும். இப்போ பீரியாடிக்கலாக என்னென்னா ஒரு இன்டர்வல்குள்ளே, இப்போ மாதம் கட்டுறது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறது, இது எல்லாமே பீரியாடிக்கல் தான். ஸோ பீரியாடிக்கல் பேமெண்ட் ஆர் ஆன் அ ஸ்பெசிஃபிக் அக்கேஷன், ஒரு குறிப்பிட்ட சீசனலோட எண்டில் நான் கட்டுவேன், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் அக்கேஷனை வச்சும் அது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபராகவும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் என்ட்ரு பண்ணுவாங்க. அதை தான் நம்ம லீஸ் டீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீஸ் டீட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லீஸ் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ வேலிட் லீஸ் அண்டர் செக்ஷன் 105. ஸோ இதோட எசென்ஷியல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிஸ் டு த லீஸ் வேணும். ஸோ லீஸ் ஆர் லீஸி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லையும் அந்த பார்ட்டிஸ்க்கு ஒரு பேர் கொடுப்போம் இல்லையா. மார்ட்கேஜில் மார்ட்கேஜார் மார்ட்கேஜி, சேலில் வந்து வெண்டார் வெண்டி, அண்ட் லீஸில் வந்து லீஸ் ஆர் லீஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்ட்டிஸ் டு த லீஸ் வந்து லீஸ் ஆர் லீஸி. சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் லீஸ் என்ன, இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோட லீசஸ் பற்றி தான் பேசுது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. தென் தேர்ட் வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா டியூரேஷன் ஆஃப் லீஸ். இந்த லீஸுடைய டியூரேஷன் வந்து எப்படி இருக்கலாம், அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் டியூரேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் இயர்ஸாக இருக்கலாம், இல்லை அது பெர்பச்சுவல் லீஸாக கூட இருக்கலாம். எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பச்சுவல் அப்படின்னாலே எவர் லாஸ்டிங். ஸோ அப்படியும் கூட ஒரு லீஸ் வந்து இருக்க முடியும். இந்த லீஸை வந்து லீஸி வந்து என்ன பண்ணியிருக்கணும், அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் த டிரான்சாக்ஷன் ஷுட் பி அக்செப்டட் பை த லீஸி. அண்ட் அது வந்து செக்ஷன் 107ல் சொல்லக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு மெத்தடில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ ப்ராப்பர் லீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே லீஸ் அப்படின்னு வரும்பொழுது என்ன அப்படின்னா சில இடங்களில் காம்போசிட் லீஸ்ன்னு கூட நம்ம வந்து நடைமுறையில் பழக்கப்படுத்துகிறோம். காம்போசிட் லீஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன, இப்போ அந்த லீஸோட மெயின் ப்ராப்பர்ட்டியோட வேறு சில விஷயங்களும் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா அது நம்ம காம்போசிட் லீஸ், எல்லாம் சேர்ந்த ஒரு லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போது நிறைய பெருநகரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்கும்போது அலாங் வித் ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வீடோடு சேர்ந்து நம்மளுக்கு ஃபர்னிச்சர்ஸும் கிடைக்கிது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வாடகைக்கு எடுக்கிறீங்க, அதில் அலாங் வித் மிஷினரிஸோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா
அது ஒரு காம்போசிட் லீஸ். ஸோ அந்த லீஸில் அந்த ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து வேறு சில விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியும் கூட ஒரு லீஸை வந்து எடுக்க முடியும். அண்ட் டியூரேஷன் ஃபார் லீஸ், அந்த லீஸுடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் லீஸாக இருக்கலாம், இல்லை லீஸ் இன் பெர்பச்சுட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்பச்சுவல் லீஸுக்கும் ஒருத்தவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து காலவரையற்ற ஒரு குத்தகை கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் வித்துடலாம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கே வித்துடலாம். நான் ஏன் அதை பெர்பச்சுவல் லீஸாக கொடுக்கணும்? வாட் இஸ் த ரீசன்? ஏதாவது ஐடியா இருக்கா அதை ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு? இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா இனிமேல் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, என்னால் அதில் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் அங்கே. ஆனால் இங்கே லீஸில் இட் இஸ் ஒன்லி அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட் ஆன் த ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ அப்போ நான் வந்து லீஸ்க்கு கொடுக்கும் பொழுது ஐ எம் ரிசர்விங் த ரைட் ஆஃப் எவிக்ஷன் அஸ் அ லேண்ட்லார்ட். அதுதான் வந்து பெர்பச்சுவல் லீஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ பெர்பச்சுவல் லீஸாக கொடுக்கும் பொழுது அந்த லேண்ட்லார்ட் நினச்சா அவங்கள எவிக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியை எடுக்கலாம் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா சில இடங்களில் பெர்பச்சுவல் லீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய தீர்ப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லீஸ் பீரியட் வந்து அதிகமான வருஷங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்கட்டா ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா 999 இயர்ஸ் லீஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா ஸ்டாம்ப் டியூட்டி எவேஷனு. இப்போ நிறையா நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கு பதிலாக 999 இயர்ஸ் வந்து நம்ம லீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை எவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும் பொழுது இந்த கோர்ட் சொல்லிட்டாங்க இங்கே லீஸ் வந்து பெர்பச்சுவலாக இருக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, அப்போ அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த 999 இயர்ஸ் கொடுத்த ஒரு காரணத்துக்காக அந்த லீஸ் வந்து இன்வேலிட் லீஸ் ஆகாது, அந்த டிரான்சாக்ஷன் வந்து லாஃபுல் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா இவ்வளவு தான் இருக்கணும், இத்தனை வருஷம் தான் ஒரு லீஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லை, எத்தனை வருஷம் வேணால் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பார்ட்டிஸ் டு த லீஸ். ஸோ அப்போ மோர் இயர்ஸ்க்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லீஸை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் லீஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இப்போது ஒரு டெனண்ட் அங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் அ வேலிட் லீஸ் அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த டெனண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய சக்சீடிங் ஹேர்ஸ்க்கு வந்து என்ன கிடைக்கும், அவங்களுடைய அந்த டெனன்சியுடைய ரைட் வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா அது ஒரு லீகல் பொசிஷனில் அவங்க இருக்கிறனால அந்த சக்சீடிங் ஹேர்ஸ்க்கு வந்து தே கேன் பி ப்ரிசியூம்டு டு பி டேக்கிங் த ரைட்ஸ் ஆஃப் தேயர் ப்ரிடிசிசர், அவங்களோட பேரண்ட்ஸோட ரைட்ஸை அவங்க ஹேர்ஸ்க்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஏன்னா டெனன்சி இஸ் ஹெரிடிட்டபிள். இன் கேஸ் ஆஃப் லீஸை பொறுத்தளவு அது அடுத்தடுத்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு போகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறனால டியூரேஷனில் என்ன சொல்லலை அப்படின்னா கான்க்ரீட்டாக இத்தனை வருஷம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தென் கன்சிடரேஷன், இன்கேஸ் ஆஃப் கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கன்சிடரேஷன். ஒன்று வந்து லம்சமாக பே பண்ணுறது, அதை நம்ம லீஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லம்சமாக மொத்தமாக நம்ம பே பண்ணக்கூடிய தொகையை லீஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பீரியாடிக்கலாக ஒரு தவணை முறையில் நம்ம பீரியாடிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறதை நம்ம ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எய்தர் த லீஸ் ப்ரீமியம் ஆர் த ரெண்ட் வந்து இட் கேன் பி பெய்ட் அஸ் அ ஷேர் ஆஃப் கிராப்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் எனி அதர் வேல்யூ திங் அப்படின்னு இருக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லீஸ் அண்ட் லைசன்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்மெண்ட் ஆக்டில் செக்ஷன் 52 சொல்கிறாங்க. லீஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லைசன்ஸ். ஏன்னா லைசன்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பெர்மிசிவ் பொசிஷன் தான். ஸோ அங்கே வந்து லேண்ட்லார்ட் வில் ஹேவ் அ பெட்டர் டைட்டில், அங்கே அவர் எவிக்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா உடனே எவிக்ட் பண்ணலாம். ஆனால் லீஸில் வந்து அப்படி கிடையாது, பிகாஸ் த டெனண்ட் இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து லீஸா இல்லை லைசன்ஸா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அப்படின்னா எந்த பாயிண்ட்டை வச்சு கோர்ட் அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் என்ன அப்படிங்கிற பெரும்பாலான வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தரப்பினர்களுடைய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் பொழுதே அதை பெர்மிசிவ் பொசிஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு லைசன்ஸ், இல்லை அது வித் இன்டென்ஷன் டு ஹேவ் அ டெனண்ட் தேர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது லீஸ். ஸோ இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் அந்த லீகல் ஸ்டாண்டை வந்து நம்மளால் ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வர முடியுது. ஸோ இந்த பொசஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது லைசன்ஸாக இருந்ததுன்னா பொசஷன்
considered to be with the owner of the property. அதுவே லீஸாக இருந்ததுன்னா possession will be with the tenant of the property. இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இது ரெண்டுக்கும் இருக்குது. இப்போ நடைமுறையில் நிறைய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நடக்கும். இது வந்து லீஸ் அப்படின்னு ஒருத்தர் கிளைம் பண்ணுவார், இல்லை நான் லைசன்ஸ்க்கு தான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கிளைம் பண்ணுவார். நம்ம ஈஸ்மெண்ட் ஆக்ட் படிக்கும்பொழுது நான் லைசன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் ஒரு வழக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாலேஷன் ஆஃப் டவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கிங் ஏஜென்சிஸ்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு வீட்டில் வந்து மாடியில் வந்துட்டு டவரை வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஏரியாஸில் புதுசாக வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க்கு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தவங்கள வீடை வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் மொட்டை மாடியை நாங்கள் வந்து ரெண்ட் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூஃப் டாப்பை வந்து டவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வழக்கில் இந்த டாடா டெலிகாஸ்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டவரை வந்து ஒரு வீட்டுடைய ரூஃப் டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதாவது 116 மந்த்ஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் படி அவங்க மந்த்லி ரெண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க அந்த ரூஃப் டாப்போட எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் வந்து அந்த பெட்டிஷனர்ஸ்ட்டு தான் இருக்கும். அது வந்து அந்த லேண்ட்லார்டு வந்து கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, பீரியாடிக்கலாக ரெண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து டெனண்ட் என்ன கிரவுண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, பொசிஷன் எங்கள் கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் வீட்டில் குடியிருக்கோம், மாடியில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டவர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நாங்கள் அவங்கள பெர்மிட் பண்ணியிருக்கோம், நாங்கள் பெர்மிட் பண்ணனால தான் வச்சுருக்காங்க, ஸோ அது வந்து லைசன்ஸ் தான், அவங்கள எவிக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட ஓனர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் கோர்ட் என்ன இதில் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, யூசேஜ் அந்த இடத்த யார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெலிகாஸ்டிங் கம்பெனி தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷன் அவங்கக்கிட்ட தான் இருக்குங்கிறத அவங்க அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, மந்த்லியாக அவங்களுக்கு ரெண்ட்டும் பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது லைசன்ஸ் கிடையாது, இது லீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எங்கெல்லாம் வந்து லீஸ் அண்ட் லைசன்ஸ்குள்ளே கன்ஃபியூஷன் வருதோ அந்த கன்ஃபியூஷனை ஒரு கிளாரிட்டி கொண்டு வர்றது எது அப்படின்னா, இன்டென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸும் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் டீடும், அந்த ஆவணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது என்ன நேச்சர் ஆஃப் ரைட் அவங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த செக்ஷன் 106 பார்த்தீங்கன்னா 2003 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பீரியட் ஆஃப் லீஸை வந்து நம்ம இப்போ வந்து அதில் எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மென்ஷன் பண்ணதை வச்சு நம்ம டியூரேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் மென்ஷன் பண்ணலைன்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 2003 அமெண்ட்மெண்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லீஸாக இருந்துச்சுன்னா அதை இயர் டு இயராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை லீஸாக வந்து எடுத்துக்கலாம், இயர் டு இயர் லீஸாக எடுத்துக்கலாம். அண்ட் அந்த டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதாவது நோட்டீஸ் ஃபார் டெர்மினேஷன் ஷுட் பி இஷ்யூட் 6 months பிஃபோர் த எண்ட் ஆஃப் த கேலண்டர் இயர். அந்த இயர் முடிகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் எவிக்ட் பண்ண முடியும். இப்போ அதுவே வந்து சப்போஸ் வந்து மந்த் டு மந்த் லீஸாக இருந்தது, இப்போ ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மந்த் டு மந்த் சில இடத்துல எதுவுமே எக்ஸ்க்ளூசிவாக சொல்லலைன்னா என்ன பண்ணிப்பாங்க, இப்போ லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க பொசிஷனை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா கூட அப்போ எப்படி எடுத்துக்கணும், மந்த் டு மந்த் தான் அவங்க ரெனியூ பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 15 days நோட்டீஸ். ஸோ இயர் டு இயராக இருந்தால் 6 months நோட்டீஸ், அண்ட் மந்த் டு மந்த்தாக இருந்தால் 15 days நோட்டீஸ் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த மந்த் கொடுத்துட்டு அவங்கள வந்து எவிக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 106. தென் 107 பார்த்தீங்க அப்படின்னா லீஸ் ஹவு மேடு, எப்படி வந்து அதோடைய மோட் ஆஃப் கிரியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அதாவது மோட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் லீஸ் வந்து ஒன்று வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய லீஸு, இன்னொன்று ஆப்ஷனலாக வச்சுருக்கக்கூடியது. ஸோ கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு லீஸோட பீரியட் வந்து 1 year இல்லை மோர் தென் 1 year போகுது அப்படின்னாலோ, இல்லை நம்ம அவங்களோட அந்த லீஸ் ப்ரீமியமை ஆனுவல் இயர்லியாக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலோ, அண்ட் அது ஒரு பர்மனண்ட் லீஸாக இருக்குது அப்படின்னாலோ, இந்த 4 சிச்சுவேஷனில், அதாவது இயர் டு இயராக இருந்தாலோ, மோர் தென் அன் இயராக இருந்தாலோ, இல்லை இயர்லி ரெண்ட் ரிசீவ் பண்ணாலோ, அண்ட் 4th வந்து பர்மனண்ட் லீஸாக இருந்தாலோ அதை நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த லீஸஸை நம்ம கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் அப்போ
ஆப்ஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே அப்படின்னா மந்த் டு மந்த்தாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறோம், ஒரு 2 மாதம் அங்கே இருந்துட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னா அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. மந்த் டு மந்த்தாக இருந்தாலோ இல்லை பிலோ 1 இயர், அதாவது 11 மந்த்தை விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டெனன்சி லீசஸ்க்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட ப்ரொவிஷன். ஆனால் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு ஆக்ட் என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு, TNRRRLTன்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட். அந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் 1 மாதம் வாடகைக்கு இருந்தாலும் அதை ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஆக்டை என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் நம்ம நிறைய பேர் இன்னும் எதில் இருக்கோம், இன்ஃபார்மல் டெனன்சியில் இருக்கோம் இல்லையா. இது வந்து ரிஜிஸ்டர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் அவேர்னஸை க்ரியேட் பண்ண வேணும். பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 107ல் 2 விஷயந்தான். கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் if it is for 1 year, more than 1 year, yearly rent, permanent lease அப்படின்னா. ஆப்ஷனல் அப்படிங்கிறது மந்த் டு மந்த் லீஸ், ஆர் if it is below 1 year-ஆக இருக்குது, ஐ மீன் 11 மந்த்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கமர்ஷியல் ஸ்பேஸில் இருக்கவங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக நினைப்பாங்க. பட் நம்ம டொமஸ்டிக் டெனன்சி, ரெசிடென்ஷியல் டெனன்சிலலாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யாருமே லீஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதில்ல. தென் செக்ஷன் 108 வந்து ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் லெஸி அண்ட் லெஸ்ஸார் பற்றி சொல்லுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ்ஸிக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்குது அண்ட் லெஸ்ஸாருக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் லெஸ்ஸார். ஸோ லயபிலிட்டிஸ் ஆஃப் லெஸ்ஸார் வந்து ஃப்ரம் கிளாஸ் ஏலேருந்து சி வரைக்கும் லயபிலிட்டிஸ் ஆஃப் லெஸ்ஸார். செக்ஷன் 108 கிளாஸ் ஏ டு கிளாஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து லெஸ்ஸாருக்கான ஒரு லயபிலிட்டி என்ன, பொறுப்புடைமை அப்படின்னு சொல்கிறோம். லயபிலிட்டினா இங்கே வந்து லீசார் அப்படிங்கிறவங்க யார், குத்தகை கொடுக்குறவங்க இல்லையா. ஸோ குத்தகைக்கு விடுறவருக்கு என்னென்ன பொறுப்புடைமை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டு டிஸ்க்ளோஸ் எனி மெட்டீரியல் டிஃபெக்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை சொல்ல வேண்டிய பொறுப்புடைமை அவருக்கு இருக்குது. இப்போ குறைபாடு மெட்டீரியல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம், யூ ஆல் நோ தட் மெட்டீரியல் டிஃபெக்ட் அப்படின்னா சொத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அது 2 விதத்தில் இருக்கலாம். ஒன்று வந்து லேட்டன்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேட்டன்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லேட்டன்ட் டிஃபெக்ட் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத குறைபாடு, இப்போ பார்த்தா நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறையா நம்ம வீடு வாடகைக்கு போகும்பொழுது வீடை நல்லா சுற்றி பார்ப்போம், எல்லாம் அழகாக இருக்கும், பிடிச்சிருக்கும், அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, நம்மளுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி வீட்டுக்கு குடி போயிடுவோம். குடி போய் கரெக்டாக ஒரு 3 வாரம் தான் ஆகும், செப்டிக் டேங்க் நிமிந்துடும். என்னென்னா அங்கே சரியான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை யார் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கணும், வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லலை அப்படின்னா அந்த மெட்டீரியல் டிஃபெக்ட்னால நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணி அழகாக வீட்டுக்கு போய் செட் ஆகிட்டு இப்போ அந்த வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த மெட்டீரியல் டிஃபெக்ட்ஸ் வந்து விசிபிளாக இல்லை அப்படின்னா கூட அதை இன்டிமேட் பண்ண வேண்டிய அந்த லயபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த லீஸாருக்கு இருக்குது, ரைட்டா. தென் அதே மாதிரி விசிபிளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ நம்ம பார்க்கும் பொழுதே தெரியுது அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, தண்ணி குழாய் உடஞ்சிருக்கு, இல்லை ப்ளம்பிங் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒயர்லாம் சரியாக இல்லைங்கிறது பார்த்தோன்னே தெரியுது, விசிபிளாக பார்க்க முடியுது அப்படின்னா அதை நம்ம வந்து விசிபிள் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேட்டன்ட் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃபெக்டை பற்றின டிஸ்க்ளோஷரை அந்த லீஸார் வந்து பண்ணியிருக்கணும். ரெண்டாவது டியூட்டி டு கிவ் பொசஷன். இந்த பொசஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பொசஷன் வந்து ஒரு கன்வீனியண்ட்டான குவைட் என்ஜாய்மெண்ட்டாக அவருக்கு கொடுக்கணும். அந்த பொசஷன் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது, இன்ட்ரப்ஷனோடு இருக்கக்கூடாது. இன்ட்ரப்ஷன்னா அதுக்கு நடுவில் வந்து தலையிடுறது. நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்னா எந்த விதத்துலேயும் நம்மளுடைய பொசஷனில் அவங்க தலையிடக்கூடாது. அப்படியே தலையிடுறதா இருந்தாலும் அது ரீசனபிளாக நம்மள்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய அனுமதியோடு தான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அவங்க வர முடியும். அவங்க ப்ராப்பர்ட்டியவே இருந்தால் கூட இட் இஸ் அண்டர் லீஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரப்ஷன்ஸில் யாரும் ஈடுபடக்கூடியது. ஸோ அப்போ அவருக்கு என்ன ரைட் இருக்குன்னா ஒரு அன்இன்டரப்டட் பொசஷனை என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட் வந்து ஒரு லீஸாருக்கு இருக்குது, ரைட்டா. ரைட் ஆஃப் லீஸிக்கு என்னென்ன ரைட் இருக்குது, கிளாஸ் டியிலிருந்து கிளாஸ் ஜே வரைக்கும் ரைட் ஆஃப் லீஸி பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு என்ஜாய் எனி அக்ரீஷன், அதாவது அசஷன் டு த ப்ராப்பர்ட்டி, ரைட் டு என்ஜாய் த அக்ரீஷன். அசஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அசஷன் அப்படின்னா ஒரு அடிஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் த ப்ராப்பர்ட்டி. அதோட லேண்ட் மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை அதோடைய ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ அந்த பெனிஃபிட் யாருக்கு போகும்னா லீஸிக்கு தான் போகும்.
அந்த பெனிஃபிட்டை வந்து லீஸார் வந்து கேட்க முடியாது. ஸோ எனி டியூ டு அலுவியன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து அதோட உரிமை யாருக்கு இருக்குது? இந்த லெஸ்ஸிக்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு, ரைட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு அவாய்ட் லீஸ் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்ட்ரக்ஷன். இது ஒரு முக்கியமான ஒரு ரைட்டாக நான் சொல்கிறேன். இது என்னென்னா, இப்போ லீஸ் அக்ரிமெண்ட் நம்ம போனதுக்கப்புறம் அந்த லீஸ் என்னால் அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சில சூழ்நிலைகளில் என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியும் அந்த லீஸ். அது வந்து ஒரு உரிமையாகவே சொல்கிறாங்க. ஒரு லீஸி வந்து லீஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த காரணத்தினால என்னால் இந்த லீஸை தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. அதுதான் நம்ம ரைட் டு அவாய்ட் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்ட்ரக்ஷன் டு த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போனா இட் கேன் பி லைக் ஆக்ட் ஆஃப் காட்னால் நடக்கலாம். இப்போ இயற்கை பேரழிவுனால ஏற்படக்கூடியது, தென் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் மாப் வயலன்ஸ்னால ஏற்படக்கூடியது, அப்புறம் ஏதாவது ஒரு இர்ரெசிஸ்டபிள் ஃபோர்ஸ், இப்போ நிறைய ஸ்ட்ராம்லாம் வருது, அதனால் ஏதாவது டேமேஜஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, அதனால் என்னால் லீஸை தொடர முடியலை அப்படிங்கிறத ஒரு உரிமையாக ஒரு லீஸை வந்து எடுத்துக்கலாம். தென் அடுத்து ரைட் டு ஸ்பெண்ட் ஆன் ரிப்பேர்ஸ். இப்போ அந்த இடத்துல வரக்கூடிய சின்ன சின்ன ரிப்பேர், நம்ம அப்படியே காலையில் அவசரமாக கிளம்பும்போது டேப்பை திறங்குவோம், டபக்குன்னு டேப் உடஞ்சிரும். இந்த டேப்பை வந்து மாட்டுறதுக்காக ஓனருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து டேப் மாற்றுறதுக்குள்ளே தொட்டியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே போயிடும் இல்லையா? ஸோ சின்ன சின்ன ரிப்பேர்ஸை வந்து யார் பார்த்துக்கலாம்? லெஸ்ஸியே பார்த்துக்கலாம். அந்த செலவுகளை அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவரோட ரெண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிவிட்டு லெஸ்ஸாருக்கு அவர் பே பண்ணிக்கலாம், ரைட். தென் இன்கேஸ் ஆஃப் சில இது அவுட் கோயிங் ரெவென்யூஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது, இப்போது தண்ணி வரியில் வந்து வீட்டு தீர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, டெனண்ட்டே நீங்கள் பே பண்ணிக்கோங்க, வாடகையில் கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஆஃபர் பண்ணுறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போது விவசாய நிலமாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய கிராப்ஸ்க்கு வந்து லெஸ்ஸிக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போ லெஸ்ஸி தான் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு உடல் உழைப்பை போட்டு அதில் எல்லா விஷயத்தையும் இன்வால்வ் பண்ணி நல்ல ஒரு பயிர்களை வளர்த்து எடுத்திருக்காரு. லீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு அந்த கிராப்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அப்போ லீஸ் பீரியட்லேயும் சரி, லீஸ் பீரியடுடைய கன்க்ளூஷன்லையும் கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதை வந்து லெஸ்ஸி வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை மிட் ஆஃப் த லீஸில் லெஸ்ஸி வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய லீகல் ஹேர்ஸ்க்கும் அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த டு டேக் த ஷேர் ஆன் த கிராப்ஸ், அந்த ரைட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீஸில் இருக்கக்கூடிய எல்லா லீஸிக்குமே தே ஹாவ் ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர் தேர் ரைட் டு அனதர் பர்சன். அவங்களுடைய ரைட்டை இன்னொருத்தவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக அஸ் அ சப்லீஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து மார்ட்கேஜ் பண்ணுறதுக்கோ அன்லஸ் தெர் இஸ் அ கான்ட்ரரி கான்ட்ராக்ட். இது எல்லாமே என்னது, கான்ட்ரரி கான்ட்ராக்ட் இல்லாத சிச்சுவேஷன்ஸில் ஒரு லெஸ்ஸியால் என்ஜாய் பண்ணக்கூடிய சில ரைட்ஸ், ரைட். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டிஸ். என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 108 கிளாஸ் கேலேருந்து கியூ வரைக்கும் சொல்கிறாங்க. பொறுப்புடைமை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீஸி தான் எதில் இருக்காருன்னா அந்த லேண்டுடைய பொசஷனில் இருக்கார். லெஸ்ஸார் வந்து என்ன பண்ணிட்டாரு, ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு கொடுத்துட்டாரு. ஸோ ப்ராப்பர்ட்டி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா லெஸ்ஸியுடைய கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ லீஸிக்கு சில விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அதை பற்றின தகவலை லெஸ்ஸார்கிட்ட இன்டிமேட் பண்ணுறது யாரோட வேலை, லெஸ்ஸியுடைய வேலை. அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு லயபிலிட்டி. என்ன அப்படின்னா to disclose the facts which is materially increasing the value of the property. எப்படி வந்து மெட்டீரியல் டிஃபெக்டை இவர்கிட்ட சொல்லி விடணும் அப்படிங்கிறது அவருடைய லயபிலிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இவருக்கு ஒரு லயபிலிட்டி இருக்குது. என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேலே அதோடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா அதை கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ we have a doubt how a property value can be materially increased. ஒரு சொத்தினுடைய மதிப்பு மெட்டீரியலாக எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகலாம், என்னென்ன மெத்தடில் இன்க்ரீஸ் ஆகலாம்? ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ மெட்டீரியலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேண்டு அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்குது இல்லை வேக்கண்ட் லேண்டாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ லெஸ்ஸி வந்து அட் த டைம் ஆஃப் யூஸிங் த லேண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ஐடென்டிஃபையிங் சம் மினரல் சோர்ஸ் ஆன் த லேண்ட். இந்த லேண்டில் மினரல் சோர்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே படையப்பா படம் பார்த்துருப்போம். அது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வந்து இதாக இருக்கும், அவர் வந்து அதை யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த மலையை போயிட்டு செக் பண்ணும்பொழுது அதில் கிரானைட் இருக்குது கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது என்னென்னா நம்மளுக்கே தெரியல, நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதோ ஒரு இன்க்ரீஸ்டு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இது யாருக்கு அவர் வந்து சொல்லணும் அப்படின்னா
அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது அவருடைய ஃபர்ஸ்ட் லயபிலிட்டியாக சொல்கிறோம். தென் வேறு என்ன மாதிரி மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகலாம்? இப்போ இது சில நேரங்களில் ஜோனிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாள் வந்து அது ஒரு ரூரல் ஏரியாவாக இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளான்ஷிப் கீழே இந்த இடத்த கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ பக்கத்தில் ஏர்போர்ட் வருது, நடந்தே போனாலே ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், அப்புறம் 5 அடியிலே தண்ணி வருது அப்படின்னு சொல்லி பல விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்து அது ஜோன் பிளானிங்கில் அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கிற இதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அப்போ அது மெட்டீரியல் இன்க்ரீஸ் அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ அதையும் அவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த லெஸ்ஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அண்டு வேறு சில விஷயங்கள், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை ரைஸ் பண்ணக்கூடிய எது நடந்தாலும் அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த லெஸ்ஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்போ இங்கே இன்னொரு டவுட் வரும். சப்போஸ் வந்து இப்போ லேண்டாக கொடுத்துருக்காங்க, அவங்க விவசாயம் பண்ணும் பொழுது அந்த நிலத்தை தோண்டும் பொழுது உள்ளேருந்து ஒரு பெரிய புதையல் கிடச்சிருது. அப்போ இதை நம்ம மெட்டீரியல் இன்க்ரீஸிங் இந்த வேல்யூவை எடுத்துக்க முடியுமா? அந்த புதையல் அப்படியே கொண்டு போய் நம்ம ஓனர்கிட்ட கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இப்போ இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து இடத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ட்ரெஷர் ட்ரோவர் ஆக்ட்னு ஒரு ஆக்டே இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் அப்ளை ஆகும். ஸோ அந்த ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டருக்கும் ஓனருக்கும் அதில் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ட்ரெஷர் ட்ரோவர் ஆக்டில் அதுவும் 2 விதமான ட்ரெஷர்ஸ் இருக்குது. ஆன்டிக் ட்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ட்ரெஷர்ஸாக இருந்தால் அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஒரு ஆர்கிடெக்சரல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஷராக இருக்குது, இல்லை ஒரு ரொம்ப பன்மையான ஒரு பழமை வாய்ந்த ஒரு இதாக இருக்குது அப்படின்னா அதில் கவர்மெண்ட்டும் அதை அக்வயர் பண்ணலாம். இல்லை அது ட்ரெஷராக இருக்குது, சம் காயின்ஸ் ஆர் மணி ஏதோ ஒன்று உள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை போய் லெஸ்ஸார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பட் தட் வில் பி கம்மிங் அண்டர் ட்ரெஷர் ட்ரோவர் ஆக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் கண்டக்ட் அ என்கொயரி இஃப் சம் ஒன் இஸ் கிளைமிங் ஓனர்ஷிப் ஆன ப்ராப்பர்ட்டியா இல்லையான்னு பார்ப்பாங்க. யாருமே அதுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ணலைன்னா ஃபைண்டருக்கு 75% அண்ட் ஓனருக்கு 25% அப்படி சொல்லிட்டு அந்த வேல்யூவை வந்து பிரிச்சுக்குவாங்க. ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலாக மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது. பட் அந்த மாதிரி ஒருவேளை ட்ரெஷர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா கூட அதை வந்து லெஸ்ஸி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா லெஸ்ஸாருக்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த லேண்டுடைய ஓனர் இல்லையா? ஸோ அவருக்கு அதை வந்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டியூட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு லயபிலிட்டி வந்து டு டிஸ்க்ளோஸ் த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸு. செகண்ட் வந்து டியூட்டி டு பே த ரெண்ட். இப்போ இந்த லீஸே வந்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அன் அக்ரிமெண்ட். ஸோ 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒப்பந்தமே எதுக்காக, அவங்க ரெண்ட் அடிப்படையில் அந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இல்லையா? ஸோ அப்போ முதல் பொறுப்புடைமை என்ன அப்படின்னா முறையான விதத்தில் அவர் வந்து அந்த பேசப்பட்ட ரெண்ட் என்னவோ அதை கரெக்டாக வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், அந்த ஓனருக்கு வந்து பே பண்ணணும். அண்ட் 3வது டியூட்டி டு மெயின்டைன் த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்லி. இப்போ நம்ம வந்து நம்ம சொத்தை எப்படி பார்த்துக்குவோமோ அதே மாதிரி ஒரு லீஸ் ஹோல்டு லேண்டை ஒரு லீஸி வந்து கேர் எடுத்து பார்க்கணும். அதில் எந்த விதமான ஒரு சேதத்தையும் ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது டிஃபெக்ட் ஆயிருந்துச்சு, சேதம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக ஒரு நோட்டீஸ் மூலிமா அவர் லீஸருக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த மாதிரி இப்போ ஒரு டிஃபெக்ட் ஆகி 3 months வரைக்கும் அவர் இன்டிமேட் பண்ணல அப்படின்னா அந்த ரீசனுக்காகவே லெஸ்ஸார் வந்து என்ன பண்ண முடியும், லெஸ்ஸி மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அண்ட் லீஸையும் வந்து அவர் ஃபர்ஃபீட் பண்ணலாம் இந்த மாதிரி டிஃபெக்டை வந்து மறைச்சதுக்காக, ரைட்டா? தென் அடுத்து 4th டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் சேர்ந்து தான் இல்லையா? ஸோ அப்போ ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி என்க்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்க்ரோச்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை லெஸ்ஸி உடனடியாக லெஸ்ஸாருக்கு பாஸ் பண்ணணும். நம்ம லேண்ட் இல்லை, யாரோ ஒரு லேண்டு, யாரோ வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாங்க, யாரோ வந்து அதில் இது போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த என்க்ரோச்மெண்ட்டை பெர்மிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி என்க்ரோச்மெண்ட்னால என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டைட்டிலே டிஸ்பியூட்டுக்கு வரலாம் இல்லையா? இப்போ யாராவது ஒருத்தவங்க என்க்ரோச் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், தே கேன் கிளைம் ஃபார் த டைட்டில் ஆன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ எனி என்க்ரோச்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி மேலே நடக்குது அப்படின்னா உடனடியாக அதை வந்து லெஸ்ஸி வந்து லீஸாருக்கு இன்டிமேட் பண்ணணும். தென் அடுத்த டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரீசனபிள் மேனரில் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது இட் ஷுட் நாட் பி சப்ஜெக்ட் டு எனி பர்மனண்ட் இன்ஜுரி. நிரந்தரமாக அந்த ப்ராப்பர்ட்டி மேலே வந்து எதுவும் சேதம் ஏற்படாத வகையில் அவர் பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து விவசாய பர்பஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் என்ன பர்பஸ்க்கு லீஸ்க்கு கொடுத்துருக்கேனோ அதுக்கு மட்டும் தான் அவர் பயன்படுத்தணும், வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ ப்ராப்பர் வே டு யூஸ் வந்து அவர் ஒரு லைபிலிட்டியாக வச்சுக்கணும். தென் வந்து இப்போ அந்த லெஸ்ஸியுடைய லீஸ் பீரியடில் லெஸ்ஸாருடைய அனுமதி இல்லாமல்
பர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் அவர் புட்டப் பண்ணக்கூடாது. நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானங்கள் எதையுமே அவர் செய்யக்கூடாது. எப்போ அப்படின்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருந்ததுன்னா நம்ம சில இடங்களில் ஹட்டெல்லாம் அதில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம லீஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் lessor the lessee cannot construct any permanent structure on that property. Then last duty பார்த்தீங்க அப்படின்னா right to retransfer the possession on determination of lease. இப்போ லீஸ் உடைய பீரியட் வந்து முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கால வரையறை முடிஞ்ச உடனே நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தர வாடகைக்கு தான் லேண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் மேலே வந்து டெம்பரவரியாக ஷெட்டு போட்டு ஷாப்ஸு கமர்ஷியல் திங்ஸ் எல்லாம் அதில் ரன் பண்ணுறாங்க. இந்த லீஸ் பீரியட் முடிஞ்சோடனே ரிட்டர்ன் பண்ணும்போது மறுபடியும் என்ன பண்ணணும், அதை க்ளீன் பண்ணி அவங்க எப்படி என்ன பொசிஷனில் அவங்க எடுத்தாங்களோ அதே மாதிரியான பொசிஷனில் திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு பொசிஷனுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு ப்ரைமரி டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே என்னதுப்பா, இட் இஸ் த liabilities of the lessee during the lease. Then section 1111. So section 111 வந்து பார்த்தீங்கன்னா determination of lease. எப்படிலாம் லீஸ் வந்து கன்க்ளூஷனுக்கு வரும் 111. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம். இப்போ லீஸுக்கான ஒரு டியூரேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டியூரேஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லீஸ் என்ன ஆயிரும், டெர்மினேட் ஆயிரும். இதை நம்ம தனியாக நோட்டீஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ லீஸோட பீரியட் 3 வருஷம் அப்படின்னா 3 வருஷம் முடியும் பொழுது வித்தவுட் எனி ஆக்ஷன் ஆஃப் த lessor ஆர் ஈவன் வித்தவுட் நோட்டீஸ் த லீஸ் வில் கம் டு அ டெர்மினேஷன். அதுவே ஆட்டோமேட்டிக், ஏன்னா லேப்ஸ் ஆஃப் டைம், அந்த பீரியட் என்னவோ அது முடிஞ்சிருச்சு, அப்போ லீஸும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து lessor வந்து பெர்மிட் பண்ணுறாரு, நீங்கள் பொசிஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுறாரு அப்படின்னா ப்ரிசம்ஷன் எடுத்துக்கலாம். அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதா வந்து இம்ப்ளைடு கன்சென்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிசம்ஷன் கீழே வந்து அவங்க லீஸ் வந்து இது பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சிருச்சு அண்ட் லெஸ்ஸாரும் வந்து பீரியட் முடிஞ்சோடனே நீங்கள் எவிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன கொடுக்க தேவையில்லை, நோட்டீஸ்லாம் கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டெர்மினேட்டட். நம்பர் 1. நம்பர் 2, டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு கண்டிஷனோட பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் அ ஈவெண்ட். ஹேப்பனிங் ஆஃப் அ ஈவெண்ட் நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இந்த வார்த்தை இருக்கும், ஹேப்பனிங் ஆஃப் அ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயமா அது இருந்திருக்கணும். இப்போ நான் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நிபந்தனையாக கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இங்கே ஹேப்பனிங் ஆஃப் அ ஈவெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட், அதை பேஸ் பண்ணி ஒரு லீஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடந்துருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் இந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா லீஸ் முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்காக, பிகாஸ் அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு இல்லையா. ஸோ ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட்டை கண்டிஷனாக கொடுத்துருந்தா டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் வில் பி பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சச் ஈவெண்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஸ்ஸாரோட இன்ட்ரெஸ்ட் பை டெர்மினேஷன் ஆஃப் லெஸ்ஸார் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி இப்போ அவரே வந்து ப்ராப்பர்ட்டியை கிவ் அப் பண்ணிடுறாரு இவர்கிட்ட லெஸ்ஸிக்கிட்ட அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அவருக்கு. இப்போ லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டரும் என்ன பண்ணலாம், அவருடைய ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு லீஸ் கொடுக்கலாம் இஃப் ஹீ இஸ் பர்மிட்டட் டு டூ ஸோ. வாழ்நாள் பாத்தியம் இருக்க ஒருத்தருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு கொடுக்கறதுக்கான ரைட்டோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய லைஃப் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா என்ன கிடையாது, அவருக்கே அந்த ப்ராப்பர்ட்டி மேலே உரிமை கிடையாது. இப்போ உண்மையிலே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டார், நீங்கள் அன்பார்ன் பர்சன் ப்ராப்பர்ட்டியோட ட்ரான்ஸ்ஃபரில் கூட பார்த்துருப்பீங்க. ப்ரேயர் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரைட்டு தான் இருக்குது. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா ப்ரேயர் இன்ட்ரெஸ்ட் ஃபெயில் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே சப்போஸ் லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டர் ஒரு ப்ராப்பர்ட்டியை லீஸ்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்போ அந்த லைஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல்டருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே முடியுதோ அங்கேயே லீஸும் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த லீஸ்க்கு வந்து வேலிட் கிடையாது. தென் மெர்ஜர் மூலியமாகவும் டெர்மினேஷன் ஆகும். நம்ம மெர்ஜர் ஆல்ரெடி பார்த்தோம் செக்ஷன் 101ல். ஸோ மெர்ஜர்னால் இப்போது அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்களே வாங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ்ஸார் ப்ராப்பர்ட்டியை லெஸ்ஸிக்கு லீஸ்க்கு கொடுத்துருக்காரு, லெஸ்ஸியே ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டார், அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல மெர்ஜர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ there is no chance of the process of lease அங்கே நடக்காது இல்லையா. ஸோ அப்போ அவரே ஓனர் ஆகிட்டனால அந்த இடத்துலையும் லீஸ் வந்து டெர்மினேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா பை எக்ஸ்பிரஸ்ட் சரண்டர். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக சரண்டர் பண்ணாலும் சரி இல்லை இம்ப்ளைடாக சரண்டர் பண்ணாலும் சரி, ரெண்டுமே. இந்த சரண்டர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது எப்படி தான் நடக்கணும் அப்படின்னா டெலிவரி ஆஃப் பொசிஷன் மூலிமா தான் நடக்கணும். இப்போ எனக்கு இது ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னா அதை நான் விடணும் இல்லையா. ஸோ டெலிவரி ஆஃப் பொசிஷன் மூலிமா அந்த லீஸ் ஹோல்டை வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, அது எக்ஸ்ப்ரெஸ்டாக சரண்டர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன், நான் வந்து வீடை கொண்டு கொடுக்க முடியாது, நான் அதுக்கு பதிலாக வீட்டு சாவியை கொண்டு கொடுத்துட்டு போயிடுறேன், அப்போ என்ன ஆயிடுச்சு, ஐ ஹவ் கிவன் சரண்டர், அது முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைட் சரண்டர் மூலிமா டெலிவரி ஆஃப் பொசஷன் மூலிமா
என்ன பண்ணிக்கலாம், ஒரு லீஸை டெர்மினேட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஃபீச்சர். ஸோ ஃபர்ஃபீச்சர் வந்து நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆஃப் நோட்டீஸ்லையும் ஃபர்ஃபீச்சர் பண்ணலாம். இல்லை பீரியட் ஆஃப் லீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பொசஷனில் இருந்தாங்க, இல்லை லீஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஏதாவது ப்ரீச் பண்ணுறாங்க, ப்ரீச் ஆஃப் டேர்ம்ஸ்க்கும் என்ன பண்ணலாம், ஃபர்ஃபீச்சர் அப்படின்னா கைப்பற்றுறது. இப்போ நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடை வந்து லீஸ்க்கு கொடுக்குறேன். லீஸ்க்கு கொடுக்கும் பொழுது நான் என்ன அதில் குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நான் லீஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் லீஸை வாங்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டிலே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ஒரு கமர்ஷியல் யூனிட்டாக மாற்றுறீங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அங்கே ப்ரீச் ஆகுது. அப்போ இந்த காரணத்தை சொல்லியே நான் என்ன பண்ணலாம், அந்த லீஸை வந்து நான் ஃபர்ஃபீட் பண்ணி டெர்மினேட்டும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே டெர்மினேஷன் ஆஃப் லீஸ் அப்படிங்கிறது கீழே வருது. தென் செக்ஷன் 112 113லாம் வெய்வர் நோட்டீஸ் ஆஃப் வெய்வர் அப்படின்னா அந்த எப்போ அந்த உரிமையை கைவிடுறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டி வந்து லீஸ் பீரியட் முடிஞ்சும் பொசஷனில் கண்டினியூ பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது February 10 லீஸ் பீரியட் முடியுது. நான் என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கணும். நான் எதுவுமே சொல்லலை. மார்ச் ஆகுது, அவங்க வாடகை கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏப்ரல் ஆகுது, அவங்க வாடகை கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். மே ஆகுது, அவங்க வாடகை கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக நான் அவங்கள எவிக்ட் பண்ண சொல்லலை. அப்போ நானே என்னுடைய உரிமையை வேவ் பண்ணிட்டேன், ஃபர்ஃபீட் பண்ணக்கூடிய ரைட்டை வந்து நான் வேவ் பண்ணிட்டேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் வெய்வர். அடுத்து நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் கொடுக்குறேன். நோட்டீஸை பார்த்தோன்னே அவங்க கொண்டு வந்து வாடகை கொடுக்குறாங்க. இப்போ நான் நோட்டீஸ் கொடுத்துட்டு வாடகையை வாங்கிட்டேன் அப்படின்னா வெய்வர் ஆஃப் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு வெய்வர் ஆஃப் ஃபர்ஃபீச்சர், செகண்ட் வந்து வெய்வர் ஆஃப் நோட்டீஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. செகண்ட் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வெய்வர் ஆஃப் ஃபஸ்ட்டு நோட்டீஸ். புரியுதா? அப்போ எங்கெல்லாம் நான் என்னுடைய இதை வந்து கைவிடுறேனோ அது எல்லாமே நம்ம வெய்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து செக்ஷன் 112 113 வருது. தென் ரிலீஃப் அகேன்ஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் 114, அதெல்லாம் லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப அப்படி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், செக்ஷன் 118. ஸோ செக்ஷன் 118லேருந்து 121 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசுது. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே பல்வேறு விதமான ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டியே மாற்றிக்கிறாங்க. ஸோ ஓனர்ஷிப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.